அறிவித்துவிட்டாலே முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள் போல் வேடமணிந்து மேடை ஏறுபவர்களுக்கு மவுசு கூடிவிடும். முக்கிய தலைவர்களுக்கு நிகராக அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறதா? அவர்களின் பரப்புரை தேர்தல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா ஆகியவை குறித்து பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போல் வேடமணியும் நூற்றுக்கணக்கானவர்களில் ஒருவர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த இந்த பாஸ்கரன். சிறு வயதில் இருந்தே அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் போன்று வேடமணிந்து மேடையில் தோன்றும் இவர் தேர்தல் சமயத்தில் தமிழகம் முழுவதும் பயணிப்பதாக தெரிவிக்கிறார். தேர்தல் காலத்திலுங்கும்போது தொடர்ந்து எங்களுக்கு கலை நிகழ்ச்சி நிறைய கிடைக்கும். மற்றபடி தலைவர் பிறந்தநாள், அம்மா பிறந்தநாளுக்கும் கலை நிகழ்ச்சி பண்ணுவோம். மற்ற நாளில் அவங்கவுங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை செய்யணும். ஆனால் எங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை எங்கே போனாலும் ஒரு தலைவர் மேக்கப் போடுற காரணத்தினால எங்களை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. புதுக்கோட்டையைச் சேர்ந்த இந்திய முறை மருத்துவர் ஜெயந்தராஜனும் எம்ஜிஆர் போன்று வேடமணிந்து பரப்புரை களத்தில் நடனமாடுபவர். தனது மருத்துவ சேவையையும் தாண்டி இந்த பணி தமக்கு மன திருப்தி அளிப்பதாக கூறுகிறார் ஜெயந்தராஜன். என்னுடைய பணி மருத்துவ பணி, ஹோமியோபதி, சித்தா, யுனானி, அக்குபஞ்சர், இது மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பவும் ஒரு வருமானம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மாதிரி காலங்களில் மனதிற்கு மகிழ்ச்சியும் வருமானங்களும் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இதே போன்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் போன்று வேடம் அணிந்து களத்தில் வலம் வரும் நபரின் பெயர் சந்திரசேகரன். கடந்த 10 ஆண்டுகளாக மு.க. ஸ்டாலின் போன்று வேடம் அணிந்து வரும் தமக்கு பெரும் வரவேற்பு இருப்பதாக கூறுகிறார். தேர்தல் களத்தில் தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் போல் வேடமணிந்து வலம் வரும் குமார் தமக்கு வரவேற்பு பலமாக இருப்பதாக தெரிவிக்கிறார். இந்த நவ யுகத்தில் அரசியல் கட்சி தலைவர்களைப் போல் வேடம் அணிபவர்களின் தேவை என்ன? களத்தில் கூட்டம் கூட்ட இவர்கள் உதவுகிறார்களா? இப்படி பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் மணிவண்ணன். வாக்காளர்களை சேர்றதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கு. இது ஒரு நேர்மையான வழியாக தான் நினைக்கிறேன். இது எவ்வளவோ தவறான வழிகள் மக்கள் பயன்படுத்த முயற்சிக்கும் போது அதே உருவத்திலையும் மக்களுடைய அந்த ஒரு நபரோட தாக்கம் கலாச்சார ரீதியாகவோ இல்லை சினிமா இல்லை நாடக ஊடகங்கள் மூலமாக ஒரு தாக்கம் இருக்கும்பொழுது மக்கள் மத்தியில் போய் சேரணும்னு ஒரு பயன்படுத்துவது நடனம், கலை நிகழ்ச்சி மூலமாக அதில் தவறு கிடையாது. ஆனால் இது ஒரு கலாச்சார பிரதிபலிப்பு தான். தமிழகத்தில் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நெடுங்காலமாக இருந்து வரும் நெருங்கிய தொடர்பின் நீட்சியாகவே இதை பார்ப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.